ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இளங்கத்தெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து என்ன பண்ணுகிறது? முலை வழியே நின்று பால் சோரா. அந்த முலை வழியே பால் அப்படியே பெருகிடுறது, கீழே போயிடுத்து. சொல்கிறார் வியாக்கியானத்தில், கரப்பாறு கைவழியுமல்லாமல் கன்றின் வாய் வழியுமல்லாமல் முலை வழியே தரை வழியே பால் சோரா. அப்படியே அது கீழே போயிடுத்து பாலெல்லாம். ஏன் பால் போயிடுத்துன்னா, கறக்க வேண்டியவன் கறக்கலை. அந்த வீட்டில் அந்த காரியத்தை ஒருத்தன் செய்யணுமோ இல்லையோ, அவன் அந்த காரியத்தை செய்யலை. அப்படி அந்த பால் பொழிந்தபடினாலே என்ன ஆயிடுது? நனைத்து இல்லம் சேராக்கும். இல்லமெல்லாம் அப்படியே பால் சேராக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட இல்லத்திற்கு உரியவனான நற்செல்வன் ஒத்தனை சொல்லி அவனுடைய தங்கையே என்று இதை வைத்து ரொம்ப உயர்ந்த அர்த்தத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டினார். இப்போ பாருங்கள், 3 பாசுரம் தொடர்ந்து சொல்லி சொல்லி சொன்னால் இன்னும் நன்னா விசேஷமாக மனசில் பதியும். இப்போ எம்பெருமானை பற்றியவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னேன். ஆனால் எம்பெருமானை பற்றினவனுக்கும் அவனவனுக்கு உண்டிய கடமைகள் அது செய்துதான் தீரணுன்றத அடுத்த பாசுரத்தில் என்ன சொன்னான்? அதாவது தன்னை காத்து கொள்வதற்கு என்று செய்ய வேண்டிய காரியம் எதுவும் கிடையாதுன்னு அர்த்தமே தவிர அதுக்காக கடமையும் விட்டுடணும்னு அர்த்தம் இல்லை. கடமைகளை செய்து தான் தீரணும். நித்தியானுஷ்டான கர்மான்னு சொல்லுவான். அவனவன் நித்தியம் கர்மம் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய கர்மாக்களை விடக்கூடாதுன்றத கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து என்கிற சப்தத்தாலே காட்டினார்கள். அதுவும் கோவலர்னு சொன்னபடினாலே திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை கோபாலர்களும் அத்தனை ஆயர்களும் அந்த கர்மத்தை அவர்கள் தவறாமல் தங்களுடைய கடமைகளை செய்கிறார்கள் என்று அதில் அர்த்தம் கிடைச்சது. ஆனால் இங்கே இந்த பாசுரத்தில் கோவலர்னு சொல்லலை, நற்செல்வன்னு ஒருத்தனை சொல்லியிருக்கான். ஒத்தம் மட்டும் காரியம் பண்ணலை. இப்போ என்ன தெரியுது? எம்பெருமானே தஞ்சமென்னு பத்தி ஆகிடுது. ஆனால் அவரவர்கள் அவளுடைய கடமையை எல்லாரும் திருவாய்ப்பாடியில் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஒத்தம் மட்டும் பண்ணலை. அவ்வளோதான் அர்த்தம். இது ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த கர்மத்தை விட்டுட்டான். மீதி கோவலர்களெல்லாம் பல கறந்து, ஆனால் இவன் கறக்கல்ல அப்படின்னு சொன்னான். ஏன் கறக்கல்ல? அப்போ இவன் தன்னுடைய கடமையிலிருந்து நழுவினானா? அப்போ இவன் பண்ணது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அது இல்லைன்றதுக்கு பதில் எப்படி சொன்னா தெரியுமா? நற்செல்வன்னு ஒரு சப்தம் சொன்னான். அதுதான் ரொம்ப விசேஷம். நற்செல்வன்னா என்ன தெரியுமா? நல்ல செல்வத்தை உடையவன் அர்த்தம். உயர்ந்த செல்வத்தை உடையவன். ஓஹோ, பெரிய பணக்காரன் போல இருக்குது, அதனால் பால் கறக்கலையோ அப்படின்னா ஆளை வச்சாவது கறப்பணும் இல்லையோ? இல்லையே, இவனுக்கு ஒத்துருமே கறக்கலைன்னு தானே சொல்கிறான். ஆனால் இவன் நற்செல்வன்னு சொன்னதுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, இவன் பகவானுக்கு அந்தரங்க கைக்கரியம் புரிகையாகிற செல்வத்தை உடையவன். இங்கே செல்வம்னா எது தெரியுமோ? பகவானுக்கு நெருங்கி இருந்து பண்ணக்கூடிய தொண்டுன்னு பேர். அந்த தொண்டை ஒருத்தன் செய்தானால் அவன்தான் நற்செல்வன். கீழே செல்வச் சிறுமீர்கள் என்று அழைக்கிற பொழுதே அந்த அர்த்தம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். செல்வம்னா எது செல்வம்? பகவானை நினைத்தல், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுதல், இதுதான் செல்வமே தவிர இந்த நாம உலகத்தில் சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் செல்வமே இல்லை. அன்றைக்கி நீங்காத செல்வம், அதுக்கு அந்த அர்த்தம் சொன்னேன். இதெல்லாம் செல்வம்னு பேர் சொல்கிறாளே தவிர என்றைக்கு வேணால் ஒரு நாள் திடீர்னு செல்லாததாக ஆகிடும். இது செல்லுகிறது செல்வம். பாருங்க, நீங்கள் அதுக்கு செல்வம்னு ஏன் பேருன்னா அது செல்லுகிறது. 2 அர்த்தம் அதுக்கு. செல்றதுன்னா என்ன அர்த்தம்? போகிறதுன்னு ஒரு அர்த்தம். செல்லுகிறான், அவன் செல்கிறான்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அர்த்தம். இன்னொன்று செல்லுபடி ஆறுதுன்னு ஒன்று சொல்கிறாளோ இல்லையோ, அதுவும் செல்கிறதுன்னு தான் சொல்லணும். செல்லுபடி ஆறுதுன்னா என்ன அர்த்தம்? பிரயோஜனப்படுறது. இப்போ கடையில் கொண்டு போய் நான் 10 ரூபாயை நீட்டினா, ஆமாம் இது 10 ரூபாய் மதிப்புன்னு ஒத்துண்டு அதுக்கு உண்டான பொருளை அவன் கொடுத்தான்னா அதுக்கும் செல்லுகிறது. இந்த நோட்டு செல்லுமா செல்லாதான் கொஞ்சம் பார்த்து சொல்லேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான். எல்லா நோட்டும் செல்லுன்றேன் நான். ஒருத்தர் இடத்துல இருக்கவே இருக்காது. அதனால தான் அதுக்கு செல்வன்னு பேர் வச்சுட்டார். அது சென்று கொண்டே இருக்கிறபடினாலே தான் அது செல்வம். அது செல்லுபடி ஆறுபடினால்தான் அது செல்வம். இப்போ ஒரு ரூபா நோட்டு கொண்டு போய் கொடுத்து கடையில் இது செல்லுமா அப்படின்னு கேட்டால் அது செல்லும்னு சொல்கிறானே, அதனால தான் அதுக்கு செல்வம்னு பேர் இருக்குது.
ஆனால் அந்த செல்வத்தை இங்கே சொல்லலை. ஏன்னா அது செல்லும், ஆனால் சொல்ல முடியாது. திடீர்னு ஒன்றா செல்லாதுன்னு சொல்லிவிடலாம். அது இத்தனை நாளாக கதையில் தான் கேட்டுருந்தோம், இப்போ நிறைய பார்த்துட்டோம். என்னுடைய ஆயுசில் நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன் இல்லை, அவ்வளோதான் சொல்லலாம். வேறு என்ன சொல்கிறது? உங்கள் ரொம்ப வயசான வாழ இருந்தால் ஒரு வேளை இதுக்கு முன்னால் கூட அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருப்பாளோ தெரியாது எனக்கு. நான் ஒரு தடவை தான் பார்த்தேன் இல்லையா. இப்போ தான் என் பேப்பர்லாம் அடிக்கடி வருது, டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் செல்லாதபடி ஆகிடுது. அதனால் அதெல்லாம் செல்வம் இல்லைன்ற. அதுவே வேண்டாம் சுவாமி, கவர்மெண்ட்லேயே ஒரு நாள் வந்து எடுத்துன்னு போயிடுறான். என்ன பண்ணுறது? எல்லாம் வந்து திடீர்னு ஒரு ரெய்டுன்னு வரான், எடுத்துன்னு போயிடுறான். கவர்மெண்ட்டில் எடுத்துன்னு போவானா, ரெய்டுன்னு வேறு யாரோ வேஷத்தில் வந்து எடுத்துன்னு போடுறான்னு அது வேறு பேப்பரில் வருது. இந்த ரெய்டாவது காரணமாக சொல்லி திருப்பி எடுத்துன்னு வந்துடலாம். அந்த ரெய்டு இருக்குது பாருங்க. என்ன பண்ணுறது? நான் இன்கம் டேக்ஸ்லேருந்து வரேன்னு மொத்தம் எல்லாத்தையும் அத்தை காட்டி இத்தை காட்டி எல்லாம் பண்ணால் நிஜம்னு நினச்சி நம்ம பயந்துருக்குச்சே, மொத்தத்தையும் எடுத்துன்னு போட்டு கட்சியில் இன்கம் டேக்ஸில் நான் வரவே இல்லையே, நான் நமக்கு எப்படி இருக்குது? அந்த மாதிரி சொல்கிறா. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுன்னு பேப்பரில் பார்க்குறோம். அதனால் ஒருத்தர் இடத்துல அது நிற்குமான்னா சொல்ல முடியாது. யார் பகவானுடைய நியமனம் தான் அது காரணம். இன்றைக்கி வந்து நாளைக்கு இன்னொருத்தந்து நினச்சான்னா அது இன்னொருத்தர் எப்படி போகிறதுனே தெரியாது, அது அப்படி போயிடும். அதனால் அது செல்வம் அல்ல. பின்ன எது செல்வம் என்னால் நீங்காத கைங்கரியமான நீங்காத செல்வமான பகவத் கைங்கரியத்தை உடையவன் எவனோ அவன்தான் நற்செல்வன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்போ அந்த நற்செல்வனுக்கு என்னன்னா பாலை கறக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. அவன் கறக்கலைன்னா அது தவறில்லை. இப்போ கீழ்ப்பாசுரத்தில் கர்மத்தை விட்டால் தவறுன்னு சொன்னேன், அது பொது விதி. அந்த பொது விதிக்கு ஒரு விலக்கு உண்டுன்ற விதி விலக்குன்னு சொல்கிறோம். எல்லா இடத்துலையுமே ஜெனரல் ரூல்னு இருக்கும். அந்த ஜெனரல் ரூலுக்கு ஒரு எக்ஸம்ஷன் ஒன்று போடுவாளோ இல்லையோ, சேவ்னு ஒரு கிளாஸ் போடுவாள். அந்த கிளாஸுக்கே சேவ்னு பேர். சேவ்னா காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். அது இவனை காப்பாற்றி விடாது. இவன் பண்ணலைன்னா கூட தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னான். யார் பண்ணலைன்னா அவனவனுக்கு உரிய கர்மங்களை செய்ய வேண்டியவன். அந்த கர்மங்களை செய்ய வேண்டிய காலத்தில் அவன் பகவானுக்கு நெருங்கின தொண்டு செய்து கொண்டிருப்பவனாயிருந்தால் அவன் இந்த கர்மத்தை விட்டால் அது அவனுக்கு குத்தமாக ஆகாது. இது ஒரு பெரிய சாஸ்திரார்த்தம். இதெல்லாம் எப்படி விளக்கிறது சொல்லலாம். இப்போ நான் லௌகிகமான திருஷ்டாந்தமும் சொல்லலாம், வைதிகமான திருஷ்டாந்தமும் சொல்லலாம். அதாவது அந்தரங்கமாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான்னா, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ சந்தியாவந்தனன்றது எங்களுக்கு எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படின்னா சரியாக சாயங்காலம் 6 மணிக்கு பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்கேன். சாயம் சந்தியாவந்தனன்றது சரி. இப்போ நான் பெருமாள் புறப்பாடு நடக்கிறது, நான் கோஷ்டியில் அத்தியாபகன், பெருமாளுக்கு திவ்ய பிறந்த சேவிச்சுன்னு போயிட்டுருக்கேன். பெருமாள் வந்து 5:30 மணிக்கு புறப்பட்டார், உள்ள 7:30 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார். 2 மணி காலம் புறப்பாடு நடக்கிறது. இப்போ 6 மணிக்கு நான் விட்டுட்டு போய் சந்தியாவந்தனம் பண்ணணுமா? அதுவும் கைங்கரியம், ஏன்னா கடமை. அதுவும் பகவத் கைங்கரியமாக பண்ணணும். இப்போ இதுவும் கைங்கரியம். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறதும் கைங்கரியம். இந்த 2 கைங்கரியத்தில் எந்த கைங்கரியம் முக்கியம் அப்படின்னு கேட்டால் நேர பகவானுக்கு பண்ணுற இந்த கைங்கரியம் தான் முக்கியம். அதை விட்டால் பரவாயில்லைன்னு விட்டோம். சாதாரணமாக விடுறதில்லை. 7:30 மணிக்கு அப்புறம் போய் பண்ணிவிடுவேன். அந்த சமயத்தில் பண்ணக்கூடாது, அதை விட்டுட்டு போகக்கூடாது. பகவத் கைங்கரியம் நடக்கிற பொழுது நேராக பகவானுக்கு பண்ணுற கைங்கரியம் இது. அது மறைமுகமாக பகவானுடைய கைங்கரியமாக ஆகிறது நம்முடைய கர்மம் என்கிறது. அப்போ கர்மமும் கைங்கரியமும் என்ன வருகிற பொழுதோ கைங்கரியம் பிரதானமா கர்மம் பிரதானமா அப்படின்னா கர்மத்தை விடக்கூடாதுன்றது கத்துக்கறவைகள் பாசுரத்தில் சொன்னது. கைங்கரியத்தில் இருக்கிறவனுக்கு கர்மமும் விடப்பட்டு விடும் என்கிறது கனைத்தளங்கத்தருமை பாசுரத்தில் சொல்கிறேன். இவன் விட்டுட்டான். அதுலேயும் பாருங்கள், அது ஜெனரல், இது எக்ஸம்ஷன் சொன்னேன். அது தகுந்த மாதிரி அங்கே கோவலர் என்ன பன்மையில் சொன்னான், இங்கே நற்செல்வன் என்ன ஒருமையில் சொன்னான். அப்போ கோவலர் என்னால் அது ஜெனரல் ரூல் எல்லாருக்கும் உண்டானது. ஆனால் இது தனிப்பட்ட ஒருவன், அவன் பகவானுக்கு அந்தரங்கமான தொண்டு செய்து கொண்டிருக்கிறவன் என்று சொன்னால் அவனுக்கு இதெல்லாம் கிடையாது. விட்டாலும் இவன் இவ்வளவு பிறந்தவன், இத்த விட்டால் குத்தம் வாராது அப்படின்றார். பகவானுக்கு ஏகாந்தமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். இது வைதிக திருஷ்டாந்தமே முதல்ல சொல்லிவிடுறேன். ரொம்ப இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த சமயத்தில் கிரகணம் பிடிக்கிற பொழுது தர்ப்பணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எல்லாம் உண்டானவளுக்கு தான், எல்லாருக்கும் சொல்லலை. சரி, இப்போது திருவரங்கம் பெரிய கோவிலில் ஒரு பெரிய அனுஷ்டானம் என்னன்னா, கிரகணம் ஆரம்பிச்சதுலேருந்து
அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் கிரகணம் முடிகிற வரைக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவோம். அது தனியாக நடக்கும். போய் பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு, ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ இந்த கிரகணத்தில் எப்போ தர்ப்பணம் பண்ணணும்னா சூரிய கிரகணத்தில் பிடிக்க ஆரம்பித்த உடனே தர்ப்பணம் பண்ணணும். இப்படி தான் சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் கோவிலில் திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு ஒரு அர்ச்சகர், அவரோட கூட பரிச்சாரகர், இன்னும் அரையர் சுவாமி, அப்புறம் மணியக்காரர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு அங்கே பெருமாள் திருமஞ்சனத்தில் காரியம் இருக்குது. கிரகண திருமஞ்சனம் பண்ணுவாளா தர்ப்பணம் பண்ணுவாளா? அந்த சமயத்தில் தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்குது, அப்படி குறிப்பாக சொல்லியிருக்குது. ஆனால் இவெல்லாம் பெருமாளுக்கு நேராக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற பொழுதோ அவனுக்கு கிரகண தர்ப்பணமே கிடையாது. மௌனம்னா என்ன பண்ணலாம்? ஒரு மனசு திருப்திக்கு இந்த திருமஞ்சனமெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எப்போ ஆற்றுக்கு போகிறானோ அங்கே போய் வீட்டுக்கு போன பிற்பாடு ஒரு தர்ப்பணம் பண்ணால் பண்ணணும், பண்ணுவாள். அந்த மாதிரி தான் பண்ணுவாள். ஏன்னு கேட்டால் அது தர்ப்பணன்றது இவனுக்கு சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கடமை. அது பகவானுக்கு பண்ணக்கூடிய இன்டைரக்ட் கைங்கரியம். இங்கே திருமஞ்சனத்தில் இவன் பண்ணுறதுன்றது டைரக்ட் கைங்கரியம். டைரக்ட் கைங்கரியம் ஒருத்தனா இன்டைரக்ட் கைங்கரியம் போயிடும். அவ்வளோதான் விஷயம். புரியறதுக்காக சொல்கிறேன். நேரடியாக இங்கிலீஷ் சப்தம் சொல்லலாமா காலக்ஷேபத்தில்னு ஒருத்தர் என்னை கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புரியறது தான் விஷயமே தவிர இங்கிலீஷாக இருந்தானா தமிழாக இருந்தான்னு. என்ன தெரியுமோ, அந்த டைரெக்டாக இதுக்கு லௌகிக திருஷ்டாந்தம் நான் என்ன சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கள், ஒருத்தர் என்ன பண்ணுறார், ஆஃபீஸில் உத்தியோகம் பண்ணுறார். தினந்தோறும் கார்த்தால் வந்தால் 10 மணிக்கு கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டு இல்லாட்டா இப்போல்லாம் நம்ம கை நாட்டு கூட வந்துடுது. அதான் ஒரு வேடிக்கையாக ஒருத்தர் எழுதியிருந்தார். என்னென்னா இப்போ பேங்க்கில் எல்லாம் செல்ஃபோனில் கடைசியில் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சாலே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. செல்ஃபோனில் வந்துடுது அந்த மாதிரி புதுசாக. தெரியுமோ தெரியாதோ தெரியாது. அதாவது வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து நீங்கள் இவ்வளோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னாக்கா கடைசியில் அதுக்கு கடைசி கன்ஃபர்மேஷன் என்னென்னா இப்போ செல்ஃபோன் ஓப்பன் பண்ணுறதுக்கே ஃபிங்கர் டிப்ஸ் வந்துடுத்தோ இல்லையோ, கை விரல் ரேகை வச்சு ஓப்பன் பண்ணுறாளோ இல்லையோ. அப்படின்னா என்னென்னா நிறைய படித்து நிறைய முன்னேற்றம் நம்மளை மறுபடியும் கை நாட்டாக்கிட்டான்னு ஒருத்தர். நல்லா இருந்தது. அது நிறைய படித்து நிறைய முன்னேற்றம் நிறைய எந்திரங்களை கண்டுபிடிச்சி நம்மளை என்ன பண்ணான்னா கை நாட்டாக்கிட்டானு. அதுதான் வந்துடுத்து. இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டோம். ஒன்றுமே படிக்காதவனா கை நாட்டுன்னுவா. கடைசியில் இப்போ என்ன ஆகிடுது, இவ்வளவு படித்து கடைசியில் கை நாட்டில் நின்றுட்டோம். அப்போ கை நாட்டுன்றது எவ்வளோ வசதி பாருங்கள். அவ்வளோதான் விஷயம். சரி, இப்போது ஆஃபீஸில் போனோன்னா கை நாட்டு வைக்கணும். இல்லை அந்த பயோமெட்ரிக்னு வந்துடுத்து. இப்போ அதில் கை வைக்கணும். அப்புறம் உள்ளே போச்சே கை வைக்கணும், வெளியில் வரைச்சே கை வைக்கணும். 10லேருந்து 5 வரைக்கும் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கணும். எல்லாம் சொல்லி வச்சுருக்குது. இது அத்தனை யாருக்கு? நம்முடைய எஜமானர் இந்த மாதிரி கட்டளை இட்டுட்ருக்கார். திடீர்னு அந்த எஜமானர் நம்மளை கூப்பிட்றார். அடே, நாளைக்கு கார்த்தால் நீ என்ன பண்ணு, நேராக 10 மணிக்கு நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துல போய் இந்த கவரை நீ டெலிவர் பண்ணணும். அவள் எத்தனை மணிக்கு கொடுக்குறாளோ அது பதிலை வாங்கிட்டு வரணும். இதுதான் உனக்கு டியூட்டி, நாளைக்கு கண்டிப்பாக நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி போகிறேன்னு கவரை வாங்கிட்டு வரணும். திருப்பி ஓடி வந்தேன். சார் மறந்து போயிட்டேன் ஒன்று. என்ன அப்படி, நாளைக்கு நான் கை நாட்டு வைக்கணுமே பயோமெட்ரிக்கில் 10 மணிக்கு, அது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டேன். அது தொலைகிறது போட அப்படின்னா அப்போ அவர் சொன்ன நேர கைங்கரியத்தை பண்ணிவிட்டா இது எக்ஸம்ஷன் தானே, உண்டா இல்லையா பாருங்கள். அதாவது ரெகுலர் டியூட்டிக்கு ஸ்பெஷல் டியூட்டிக்கு வித்தியாசம் இருக்குது. ஸ்பெஷல் டியூட்டியில் இருக்கிறவனுக்கு ரெகுலர் டியூட்டி ஆட்டோமேட்டிக்காக போயிடுறதுன்னு அர்த்தம். ஸ்பெஷல் டியூட்டி வந்தால் ரெகுலர் டியூட்டி தன்னடையே போயிடுது. அவ்வளோதான். பகவானுக்கு நேர கைங்கரியம் பண்ணினால் அது ஸ்பெஷல் டியூட்டி, அவனவனுக்கு உண்டான கர்மத்தை பண்ணினால் அது ரெகுலர் டியூட்டி. அப்போ ரெகுலர் டியூட்டி எல்லாருக்கும் உண்டு, ஸ்பெஷல் டியூட்டி யாருக்கு உண்டோ அவனுக்கு மட்டும் இந்த ரெகுலர் டியூட்டியில் எக்ஸம்ஷன் உண்டு. அவ்வளோதான் விஷயம். அவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. இப்போ கீழ்ப்பாசுரத்தில் எல்லாரும் கறந்துன்னு சொன்னான், இந்த பாசுரத்தில் ஒருத்தன் கறக்கவில்லைன்னு சொன்னான். அப்போ கறக்கவில்லைன்ற ஆறுன்னா அவனை நற்செல்வன்னு சொன்னான். செல்வம்னா எதுன்னா பகவானுக்கு செய்கிற கைங்கரியத்தை தனக்கு செல்வமாக உடையவன் என்னால் அவனுக்கு இது அவசியமில்லை. அது சொல்கிறார். என்ன, ஜாத்தியாசிரம தீட்சைகளில் பேதிக்கும் தர்மங்கள் போலே அத்தாணிச்சேவகத்திலே பொதுவானது நழுவும். ரொம்ப அழகாக அழகமணி பெருமாள் நாயனார் சொன்னார், இது நழுவும்னர். அதாவது இவனுக்கு உண்டான அந்த பொதுவான தர்மங்கள் இருக்கோ இல்லையோ,
இவன் விடுறதில்லைன்னார். தன்னடையே நழுவும். அது ரொம்ப மணவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்ணுற பொழுது உறங்குவான் கைப்பண்டம் போலே தன்னடையே நழுவும் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு உயர்ந்த வஸ்து, இப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன சொல்கிறது, இந்த காலத்தில் அதை கூட சொல்ல முடியலை, பேனான்னு வச்சுப்போம். ரொம்ப வசந்த பேனா என்ன விலை, 1500 ரூபா 2000 ரூபா பேனா விற்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பேனா வச்சுட்டு எழுதிட்டு இருக்கான். அப்படியே தூக்கம் வந்துடுத்து. தூக்கத்தில் இவன் மனசறிஞ்சிருந்தா அந்த பேனாவை கீழவே விட மாட்டான். ஆனால் தூக்கத்தில் என்ன ஆகிடுது, இவன் கை நழுவி அந்த பேனாவை விழுந்துடுத்து. அவ்வளோதான், போயிடுத்து அந்த பேனா. அது நிப்பில் தான் இருக்குது. அது நிப்புக்கு தான் விலை 1500 ரூபா. போச்சுன்னா போனது தான். அது மாதிரி இவனையும் அறியாமல் இவன் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கிறபடியினால இந்த சமயத்தில் ஐயோ இன்னொரு காரியம் பண்ணணுமென்ற நினைவே இவனுக்கு வராமல் என்ன ஆயிடுமா, அது உறங்குவான் கைப்பண்டம் போலே இவனை விட்டு தன்னுடைய அந்த சாமானிய விதி, அந்த பொதுவான விதி நழுவும்ன்ற. அப்படி நழுவித்து இவனுக்கு இந்த கோபாலன் எம்பெருமானுக்கு, அதாவது கண்ணபிரானுக்கு அந்தரங்கமாக எப்படி போலேன்னா ராமபிரானுக்கு இளைய பெருமாளை போலேன்ற. எப்படி அவனை ஒரு நொடி பொழுதும் பிரியாமல் அவன் அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த லக்ஷ்மணன், அதுபோல கண்ணனுக்கு ஒரு நொடி பொழுதும் பிரியாமல் இவன் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தபடியினாலே இவனுடைய வீட்டில் எரும மாட்டை கறக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் என்ன ஆயிடுத்தது, அப்படியே பால் சொரியும் என்கிற பால் சேராக ஆகிவிட்டது. இப்போது 3 விஷயம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் 3 பாட்டால். முதல் பாட்டில் பகவானை பத்தினவர்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அடுத்த பாட்டில் என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவனவனுக்கு உண்டான கடமை என்றது என்ன உண்டோ அதை செய்துதான் தீரணும். ஆனால் அப்படிப்பட்டவனும் பகவத் கைங்கரியத்திலே ஊன்றி இருப்பனானால் அந்த ஊன்றி இருப்பது காரணமாக இவனையும் அறியாமல் அந்த பொதுவானது இவனுக்கு நழுவிவிடும். அது விசேஷம், விசேஷ விதி. அங்கேயும் இவன் ஒன்றும் செய்யாமல் இல்லையே, அங்கேயும் என்ன பண்ணுறான், அதுக்கு பதிலாக வேற ஒரு காரியத்தை பண்ணுறான் அந்த பகவானுக்கே. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இது வித்தியாசம் என்று இப்படி காட்டினார்கள். கனைத்தளம் கத்திரமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்றுபால் சோரன் அனைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தரை வீழ நின் வாசல் கடைபற்றி. எங்களுக்கு தலைமையில் பனி விழருது, வாசகதவை பிடிச்சோன்னு தொங்கிட்டு இருக்கோம். சொன்னால் வேடிக்கையாக வியாக்கியானத்தில் நிறைய அம்சங்கள் காட்டுறார். உன்னுடைய தமையன் அந்த எருமைகளை நோக்கினால் என்றோ நீ எங்களை நோக்குவது, உன்னுடைய தமையன் கண்ணனுக்கு தொண்டு செய்தால் நீ எங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டாமா இல்லையா? நாங்கள்லாம் யார், கண்ணனுடைய பத்தினி ஸ்தானமாக சொல்லி என்ன நிறைய இதை பின்னி பின்னி அர்த்தங்கள் விசேஷமாக காட்டுறார். அப்படி நான் பனித்தலைவீழனின் வாசல் கடைபத்தி நாங்கள் என்ன செய்கிறோம், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் என்று ராமபிரானை சொல்கிறான். சினத்தினால்னா தன்னிடத்தில் ஒருத்தன் அபச்சாரப்பட்டால் பெருமாளுக்கு கோபமே வராதான். ஆனால் அன்றைய தினம் அந்த ஹனுமனிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டான் ராவணன் என்கிறபடியினாலே பெருமாளுக்கு அன்றைக்கி ஒரு கோபம் வந்தது பாருங்கோ. ததோ ராஜா மகாதேஜாக ராவணேன கிருதவிரணம் திருஷ்டுவா பிளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். ஹனுமானை ராவணன் பாணங்களாலே அடித்தான் என்று தெரிந்து கொண்ட உடனே அப்படி ஒரு பொடிபடித்து விட்டார் ராவணனை. அன்னைக்கு கோபத்தினுடைய வசத்திற்கு பெருமாள் சென்று விட்டார். அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, தன்னிடத்தில் ஒருத்தன் அபச்சாரப்பட்டால் பகவான் கோபித்துக் கொள்ள மாட்டான். தன்னுடைய அடியவர்களிடத்தில் அபச்சாரப்பட்டால் அதை பொறுக்கவே மாட்டான். சொல்லுவா, தலையில் படும் வெயில் போலே பகவத அபச்சாரம், காலில் படும் வெயில் போலே பாகவத அபச்சாரம். ஒருத்தர் அழகாக இருந்தது இல்லையா? பாருங்கள், வெயில் தலையில் விழுந்தால் தாங்கிக்க முடியாது. ஆனால் பூமியில் படுற வெயில கால் தாங்க, செருப்பு இல்லாத தெருவில் நடந்து போய் பாருங்களேன், 12 மணிக்கு என்ன ஆகுது, கால் என்ன ஆகுது, அது பாகவதாபச்சாரம். காலில் படுற வெயில் போல சகிக்க முடியாது பகவானுக்கு பாகவதாபச்சாரம். ஆனால் பகவதாபச்சாரத்தை கூட அவன் பொறுத்து விடுவான். தன்னிடத்திலே ஒருத்தன் அபச்சாரப்பட்டால் பொறுத்து விடுவான். அதனால் சினத்தினால் அந்த கோபத்தாலே தென்னிலங்கை கோமானை செற்றவன் ஆனாலும் மனத்துக்கு இனியான். ராமபிரான் நினைக்கிற பொழுதே எல்லாருக்கும் மனசில் என்ன அப்படியே நெஞ்சில் பாலை வாத்தா மாதிரி இருக்குமா. அப்படிப்பட்ட மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். அம்மா, கண்ணனை பாடுற பொழுது நீ வாய் மூடிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா கண்ணன் நம்மளை படுகொலை அடிக்கிறதுக்குன்னே பறந்தவன். கண்ணன் என்ன பண்ணுறான், பெண்கள் எல்லாரையும் துன்புறுத்துறான். ஏதோ
அவள் கேட்டதை கொடுக்காத அவளை ஏமாற்றிகிட்டே இருக்கான். நான் தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னுகையில் தட்டி பறிப்பான்லாம் சொல்கிறாள். ஏதோ இந்த மாதிரி குறும்புகள் நிறைய பண்ணுறான். அதனால் அவனை போய் மனத்துக்கு இனியான்னு சொல்ல முடியலை. ஆனால் ராமன் அப்படி இல்லையே. எப்படிப்பட்டவன்? மனத்துக்கு இனியான் அவனை பாடவும் நீ வாய்திரவாய். இப்படி இருக்கலாமா? இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம். எல்லாரும் வந்தாச்சு, அனைத்தில்லத்தாரும் அறிந்து. எல்லா இந்த கிரகத்தை திருவாய்ப்பாடில் இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுட்டாச்சின்னு சொல்கிறாளாம். ரொம்ப விசேஷார்த்தம். நாயனார் என்ன காட்டினார்னா, இந்த உள்ளப்படுத்திட்டு இருக்கிற கோபிகை என்ன சொல்கிறாளாம், நான் மட்டும் பகவானை அறிந்து கொண்டால் போராது, அனைத்தில்லத்தாரும் பகவானை அறிந்து கொண்டார்களா, அப்பொழுதுதான் நான் வருவேன்னு சொன்னாலாம். அனைத்தில்லத்தாரும் அறிந்து எல்லாரும் அறிந்து கொண்டு விட்டார்கள், நீ மாத்திரமில்லை. ஏன்னா எம்பெருமானார் என்ன சொல்கிறார், எம்பெருமானாரை போலே ஒரு பெண் பிள்ளைன்னு சொல்கிறார் இந்த கனைத்திலங்கத்தின்மை பாசுரத்தில். என்ன காரணம்னா, நான் மட்டும் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படலை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த திருமந்திரத்துடைய வைபவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வெளியிட்டருளின் அருள் எம்பெருமானார். அவரை போல இவளும் கூட அனைத்தில்லத்தாரும் அறிய வேணும் என்று ஆசைப்பட்டு கிடக்கிறாள் என்று இந்த கோபிகையை பற்றி சொல்கிறார்.